திருவிழாக்கள். திருவிழா கொண்டாட முதல் நோக்கம் ஒற்றுமை உண்டாக்குவதே. பாலை நில மக்கள் யாரை தெய்வமாக வழிபடுகின்றனர்? கொற்றவை. குறிஞ்சி சேயோன் முருகன் வேலன். முல்லை மாயோன் மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். பாலை கொற்றவை. கொற்றம் வெற்றி. வேலன் வெறியாட்டு விழா எந்த நில விழா? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நில மக்கள் எந்த இசைக்கு நடனமாடுவது குன்றக்குரவை கூத்து எனப்பட்டது. தொண்டகப்பறை இசை. எந்த நிலத்து மக்களின் முக்கிய தொழில் கால்நடை வளர்ப்பு? முல்லை நிலம். எந்த மரத்தை முல்லை நில மக்கள் தாய் தெய்வமாக வழிபட்டனர் என அகநானூறு கூறுகிறது? வேப்பமரம். மருத நில மக்கள் கொண்டாடப்படும் மிக பெரிய விழா இந்திர விழா. அதற்கு இன்னொரு பெயர் சாந்தி பெருவிழா இல்ல தீபக சாந்தி. எத்தனை நாள் இந்திர விழா நடைபெறும்? 28. எந்த நில மக்கள் தங்கள் வாளை உயர்த்தி பிடித்து தன்னுமை என்னும் போர்ப்பறை ஒலிக்க ஆடியும் பாடியும் குரவை நிகழ்த்துவர்? மருத நில மக்கள். நெய்த நில மக்கள் கொண்டாடும் விழா முன்னீர் விழா நாவாய் விழா. இலங்கையில் வாழும் தமிழர்களால் இன்றும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் வழிபாடு பத்தினி வழிபாடு அல்லது கண்ணகி வழிபாடு. தென்னகத்தின் கும்பமேளா என்று எதை கூறுவார்? மாசி மகாமகம். திருவோணம் நாளில் மகாபலி மன்னர் வருவதாக கருதி மக்கள் வண்ணப்பூக்களால் பெரிய கோலங்களை போட்டு வரவேற்பர். அதை எவ்வாறு அழைப்பர்? அத்தப்பூ. வெற்றியை தருகின்ற நாள் விஜயதசமி. தேரில் பெரிய கயிறுகள் இணைக்கப்படும். அது என்ன? வடம். எந்த கோயிலின் தேர் ஆசியாவிலேயே மிக உயரமான தேர் என்று பெருமைக்குரியது? திருவாரூர் தியாகராச பெருமாள் கோயில். 96 அடி உயரம், 360 டன் எடை. கீழே நாடுகளின் லூர்து நகர் என அழைக்கப்படுவது வேளாங்கண்ணி. எந்த இஸ்லாமியர்களின் பண்டிகை 12வது மாதமான துல்ஹஜ் என்ற பாதத்தில் வருகின்றது? பக்ரீத் பண்டிகை. சீக்கியரின் புனித நூல் ஆதி கிரந்தம்.